வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் நடித்த குபேரா மூவியோடைய ரிவ்யூ தான். இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான மூவி தான். இதோடைய ஸ்டோரி லைன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ரொம்ப பக்காவாக கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது அப்படின்னா, பெரிய சொதப்பலாக இருக்குது, ரொம்ப லென்த்தியான ஸ்க்ரீன் ப்ளே. இது ஒரு ஃபஸ்ட்டு பெரிய ட்ராபேக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸ்க்ரீன் ப்ளேலேயே. வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியான ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொன்னேன். ராஷ்மிகா போர்ஷன் ரொம்பவே நிறைய பெருசாக இருக்குது. அவங்க நிறைய போர்ஷனில் வந்து தேவையே இல்லை, ஆனால் அந்த சீன்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம அவங்கள வந்து சீனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அல்லது மூவிக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்றதுக்காக இவ்வளோ பெரிய போர்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து சுனைனா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுனா அவங்களுடைய ஒய்ஃபாக வருவாங்க. அந்த போர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு போர்ஷன். அதை வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கும் ஸ்கோப் இல்லை. நாகார்ஜுனா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இல்லை ஒரே ட்ராபேக் இதை விடலாம் பெருசாக நான் அந்த ஒரு 2 விஷயம் சொன்னேன் இல்லையா, லென்த்தி ஸ்க்ரீன் ப்ளே சொதப்பல்னு சொல்லிட்டு. மூணாவதாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படி, இப்போலாம் வர எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வில்லனை ஃபாரின்லேருந்து கொண்டு வந்துட்டா போதும், இல்லை நல்லா வெள்ளைய தோல் இருக்கக்கூடிய ஒரு வில்லனை கொண்டு வந்துட்டா போதும், டீம் மியூசிக்கை பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு நல்லா பயங்கரமாக காட்டிக்கலாம், பாஷான ஏரியாவில் அவன் நடந்து வர மாதிரி கோட் செட் போட்டு நடந்து வர மாதிரி காமிச்சா போதும், வில்லன் வந்து செட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் முடிவு பண்ணிட்டாங்க போல். அதுக்கான பேஸே வந்து நல்லா அந்தளவுக்கு வெயிட்டாக கொடுக்கவே இல்லை. அந்த வில்லனுக்கான லுக் இல்லை. இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு அது வந்து செட் ஆகலை. வில்லன் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வந்து செட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸாக இல்லை. நிறைய டப்பிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த சிங்க் வந்து வரலை, அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. ஸோ ஆவரேஜாக அந்த மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன் டைம் பார்க்கலாம். 150 or 200 கொடுத்து பார்க்குறது வேஸ்ட்டு. ஒரு 100 rupees கொடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒர்த்தான மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா குபேரா மூவி. இந்த குபேரான்றதுக்கு லாஸ்ட்டாக டெஃபினேஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா படம் போக போக எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.